ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஷாய் யாஸ்னா வித்யாலயா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th இயல் 7 இதில் கவிதை பேழையில் 2 இருக்குது. விருந்தோம்பல் மூன்றுரை அறையனார் எழுதினது, வயலும் வாழ்வும் கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதியிருக்காரு. உரைநடை திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி, விரிவானத்தில் திருநெல்வேலி சீமையும் கவிகளும், இலக்கணத்தில் அணி இலக்கணம், இதெல்லாம் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். முதல்ல கவிதை பேழை. விருந்தோம்பல் எழுதியவர் மூன்றுரை அறையனார். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் எது முதன்மையானது? விருந்தோம்பல். கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. பாடல். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கிலால் ஒன்றாகு முன்றிலோ இல். இந்த பாடலை எழுதினவர் மூன்றுரை அறையனார். சொல்லும் பொருளும். மாரி மழை. வரந்திருந்த வறண்டிருந்த. புகாவா உணவாக. மடமகள் இளமகள். நல்கினால் கொடுத்தால். முன்றில் வீட்டின் முன்னிடம் திண்ணை. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகு முன்றிலோ இல். இதனுடைய பொருள் ஒன்றுமில்லாத வீடு எதுவுமில்லை. பாரியின் மகள்கள் அங்கவை சங்கவை. அங்கவை சங்கவையிடம் இறந்து நின்றவர்கள் யார்? பாணர்கள். விருந்தோம்பல் பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. பழமொழி 400. நூலாசிரியர் மூன்றுரை அறையனார். மூன்றுரை அறையனார் வாழ்ந்த காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. மூன்றுரை அறையனார் சமண சமயத்தவர் என்று எதன் மூலம் அறியலாம்? பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம். பழமொழி 400 எந்த நூல்களுள் ஒன்று? பதினெண் கீழ்கணக்கு. பழமொழி 400 பெயர் காரணம். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம். மாறி பெறலாம். மாறி என்றால் மழை. கவிதை பேழை. வயலும் வாழ்வும். உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் முதன்மையானது பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில். உழவு தொழிலின் செயல்பாடுகள் நிலத்தை தெரிவு செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போரடித்தல், நெல் பெறுதல். சொல்லும் பொருளும். குழி நில அளவை பெயர். சான் நீட்டல் அளவை பெயர். மணி நெல்மணி முற்றிய நெல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணி சுருள். சீலை புடவை. மடை வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் உதிர்த்தல். உதிர்தல். அறுவடை செய்த நெற்கதிர்கள் எதில் அடித்து நெல்லை பிரிப்பர்? களத்தில். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர். இதற்கு டேஸ் என்று பெயர். போரடித்தல். மாடுகட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணைகட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்பது எவ்வகையான பாடல்? நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் வாய்மொழி இலக்கியம். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். மலையருவி. உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர். நாற்று. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயில்களை டேஸ் செய்வர். அறுவடை. பொறுத்துக. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், கலை பறித்தல். உரைநடை. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. நகரங்களில் பெரும்பாலானவை டேஸில் அமைந்திருந்தன. ஆற்றங்கரைகளில். டேஸ் தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்று. திருநெல்வேலி. பாண்டியர்களின் தலைநகரம். மதுரை. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது திருநெல்வேலி. திருநெல்வேலி பெயர் காரணம் நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் தற்போது நெல்லை என மருவி வழங்கப்படுகிறது. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று போற்றியவர் திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியை போற்றியவர் சேக்கிழார். திருநெல்வேலி மாவட்டம் டேஸ் வளம் மிகுந்த பகுதி. மலை வளம். திருநெல்வேலியின் சிறப்பு மிக்க மலை பொதிகை மலை. இது இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளது. பொதியிலானும் இமயமாயினும் பதி எழுவரியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் எதற்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார்? பொதிகை மலைக்கு. இலக்கியங்களில் டேஸ் என வழங்கப்படும் குற்றால மலை புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்கிறது. திரிகூடமலை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை திரிகூடராசப்ப கவிராயர் தம்முடைய டேஸ் நூலில் பாடியுள்ளார். குற்றால குறவஞ்சி நூலில். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணி. முன்னர் தன்பொருணை நதி என்று அழைக்கப்பட்டது. தன்பொருணையாறு எந்தெந்த கிளையாறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளமிக்க பகுதியாக செய்கிறது? பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. திருநெல்வேலி மாவட்டத்தின் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது டேஸ் தொழில். உழவு தொழில். திருநெல்வேலியில் எத்தனை பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது? 2 பருவங்கள்.
நெல்லையில் விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி எந்தெந்த மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன? கர்நாடகா, கேரளா. தமிழ்நாட்டில் நெல்லிக்காய் உற்பத்தியில் எந்த மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது? நெல்லை மாவட்டம். கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் நெல்லை மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் டேஸ் என்ற துறைமுகம் உள்ளது. கொர்க்கை. இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. டேஸ் நாட்டு கொர்க்கை முத்து உலக புகழ்பெற்றது. பாண்டிய நாடு. முத்துப்படு பரப்பேர் கொர்க்கை முன்றுரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? நற்றிணை. கொர்க்கையில் பெருந்துரை முத்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? அகநானூறு. கொர்க்கை முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றவர்கள்? கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்த யவனர்கள். நெல்லை நகரின் நடுவே டேஸ் என்ற திருக்கோவில் அமைந்துள்ளது. நெல்லையப்பர். திங்கள்தோறும் நெல்லையில் திருவிழா நடைபெறும் என்பதை கூறும் பாடலடிகள்? திங்கள் நாள் விழா மருகு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்பது திருஞான சம்பந்தர் எழுதிய பாடல். காவற்புரை தெரு என பெயர் வர காரணம்? காவற்புரை சிறைச்சாலை என்பது பொருள். கூழைக்கடை தெரு என்பதற்கான பெயர் காரணம்? கூலக்கடை தெரு மருவி கூழைக்கடை தெரு. கூலம் என்றால் தானியம். அக்கசாலை என்பது? அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். திருநெல்வேலிக்கு டேஸ் என்ற பெயரும் இருந்தது. வேணுவனம். வேணுமனம் என்றால் மூங்கல் காடு என்பது பொருள். மூங்கில் நெல் அதிகமாக விளையக்கூடிய பகுதி. ஆதிச்சநல்லூர் தற்போது உள்ள மாவட்டம்? தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் நெல்லை அருகில் உள்ள ஒரு ஊர். இங்கு முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் உள்ள ஊர்? பாளையங்கோட்டை. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் உள்ள ஊர்? திருநெல்வேலி. இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படும் நகரங்கள்? பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்? பாளையங்கோட்டை. பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? பாண்டியபுரம். பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனின் மனைவி மங்கையர்க்கரசியை மக்கள் வரவேற்ற இடம்? திருமங்கை நகர். நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கியவர்? அரியநாயகர். அரியநாயகரின் வழித்தோன்றல்? வீரராகவர். வீரராகவர் பெயரில் நெல்லையில் உள்ள ஊர்? வீரராகவபுரம். வீரராகவரின் மனைவியின் பெயர்? மீனாட்சி அம்மையார். மீனாட்சி அம்மையார் என்ற பெயரில் உள்ள ஊர்? மீனாட்சிபுரம். அகத்தியர் எந்த மழையில் வாழ்ந்தார் என்பர்? பொதிகை. திருநெல்வேலியில் வாழ்ந்த சங்க புலவர்கள்? மாரோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர். திருநெல்வேலிக்கு வந்து தமிழுக்கு தொண்டு செய்த அயல்நாட்டு அறிஞர்கள்? வீரமாமுனிவர், கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்பது அவருடைய இயற்பெயர். கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியுள்ளார். ஜியுபோப் தமிழ் கையேடு எழுதியுள்ளார். திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது? பாண்டிய மன்னர்கள். தன்பொருணை, தாமிரபரணி, அக்கசாலை, பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம், கொர்க்கை, முத்துக்குளித்தல், திரிகூடமலை, குற்றாலம். விரிவானம். திருநெல்வேலி சீமையும் கவிகளும். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம்? எட்டயபுரம். கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த ஊர்? கன்னியாகுமரி, நாஞ்சில் நாடு. தமிழ் கற்ற இடம்? திருநெல்வேலி. எட்டயபுரம் எங்குள்ளது? கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் உள்ளது. எட்டயபுரம் 200 ஆண்டுகளுக்கு முன் கடிகை முத்து புலவர் டேஸ் எட்டப்ப மகாராஜாவை பற்றி பாடியுள்ளார். வெங்கடேஸ்வர எட்டப்பர். மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணியும் சிற்றாரும் கலக்கிற இடம் டேஸ் முக்கூடல். சீவலப்பேரி முக்கூடல். குடியானவர்களுக்கு இடிமுழக்கம்தான் டேஸ், மின்னல் வீச்சுதான் டேஸ். சங்கீதம், நடனம். இடிமுழக்கம் சங்கீதமாகவும் மின்னல் வீச்சு நடனமாகவும் குடியானவர்களுக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? முக்கூடர் பல்லு. 300 வருடங்களுக்கு முன் மதுரை பக்கத்தில் இருந்து நெல்லைக்கு வந்தவர்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். காந்திமதி தாயை இவர் தரிசித்தார். நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ளார் இந்த காந்திமதி தாயார். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகும் வழியில் 18வது மைலில் தாமிரபரணி ஆற்றின் வடகரையில் டேஸ் என்ற ஊர் உள்ளது. சீவைகுண்டம். சீவைகுண்டம், இதை தான் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்கிறோம். சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர்? பிள்ளை பெருமாள். பிள்ளை பெருமாள் ஐயங்கார். தாமிரபரணி ஆற்றின் தென்கரையில் டேஸ் பிறந்த ஆழ்வார் திருநகரி உள்ளது. நம்மாழ்வார். ஆழ்வார் திருநகரி என்று முன்பு அழைக்கப்பட்டது திருக்குருகூர். நம்மாழ்வார் பாடிய பாடல் திருவாய்மொழி. இதில் 1000 தமிழ் பாட்டிலிருந்து இருக்கு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பெருங்கவிஞர்? 2000 ஆண்டுகளுக்கு முன். நெல்லை திருச்செந்தூருக்கு போகும் வழியில் உள்ள ஊர்? காயல்பட்டணம்.
நெல்லையிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற வழியில் இருக்கிற ஊர் தான் காயல்பட்டணம். காயல்பட்டணத்தில் 250 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வணிகர் வள்ளல் சீதகாதி. வள்ளல் சீதக்காதி இறந்தபோது நமச்சிவாய புலவர் பாடிய இரங்கற்பா பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே என்பது வள்ளல் சீதக்காதி இறந்தபோது நமச்சிவாய புலவர் பாடிய இரங்கற்பா. திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாதர். திருப்புகழ் திருச்செந்தூர் முருகன் மீது பாடப்பட்ட நூல். காவடி சிந்து பாடியவர் அண்ணாமலையார். கழுகுமலை முருகன் மீது பாடப்பட்டது காவடி சிந்து. காவடி சிந்து பாடலை எவ்வாறு கேட்டால் ரசமும் சக்தியும் தெரியும்? பம்பை, மேளம், ஆட்டம் ஆகியவற்றோடு கேட்க வேண்டும். கழுகுமலையில் இருந்து சங்கரன் கோவிலுக்கு எத்தனை மைல் தூரம்? 12 மைல். சங்கரன் கோயில் சிவஸ்தலத்தில் உள்ள அம்பாள் கோமதி தாய் மீது திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் பாடிய பாடல் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. சங்கரன் கோயிலுக்கு வடக்கே 8 மைலில் உள்ள ஊர் கருவை நல்லூர். கரி வலம் வந்த நல்லூர். கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். இவர் 1300 ஆண்டுகளுக்கு முன் நெல்லைக்கு வந்தார். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்துறைகின்ற கூத்தா உன் குறைகடி கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவேனே என்ற பாடலை பாடியவர் மாணிக்கவாசகர். 250 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திரிகுட ராசப்ப கவிராயர் வாழ்ந்த இடம் குற்றாலத்திற்கு கிழக்கே 2 மைல் தூரத்தில் உள்ள மேலகரத்தில். கையிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலையம்மே கனகமகா மேருவென நிற்கும் மலையம்மே துயிலும் அவர் விழிப்பாகிய அகிலமெங்கும் தேடும் துங்கர்திரி கூடமலை எங்கள் மலையம்மே. திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடப்படுவது இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதி. டி.கே. சிதம்பரம் நாயரின் சிறப்பு பெயர் ரசிகமணி. ரசிகமணி டிகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தம் வீட்டில் டேஸ் என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தார். வட்டத்தொட்டி. டிகேசி எவ்வாறெல்லாம் புகழப்படுகிறார்? கடித இலக்கியத்தின் முன்னோடி. வளர் தமிழ் ஆர்வலர். தமிழ் இசைக்காவலர். குற்றால முனிவர். திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற கட்டுரை டிகேசியின் டேஸ் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இதய ஒளி. இலக்கணம். அணி இலக்கணம். உவமையால் விளக்கப்படும் பொருள் உவமேயம். உவம உருபுகள் போல புறைய ஒப்ப உரள மான கடுப்ப அன்ன இன்ன நேர நிகர என்பவும் பிறவும் உவமத்து உருபே. இதோட அற்று இற்று என்பனவும் சேர்த்துக்கலாம். உவமையணி. உவமையும் உவமேயமும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது உவமையணின்னு சொல்வோம். எடுத்துக்காட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது இடம்பெற்றுள்ள அதிகாரம் பொறை உடைமை. எடுத்துக்காட்டு உவமையணி. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி அதாவது தோண்ட ஊறக்கூடிய மணற்கேணி. அந்த கேணி தோண்டும் போது எப்படி தண்ணி வருமோ அந்த மாதிரி மாந்தர்களுக்கு எவ்வளோ தூரம் படிக்கிறோமோ அந்தளவுக்கு அறிவு ஊறும் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டுக்கும் அது போல் அப்படிங்கிறது மறைஞ்சு வர்றதுனால இதை எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்கிறோம். இதை இடம்பெற்ற அதிகாரம் கல்வி. இல்பொருள் ஓமையணி. உலகில் இல்லாத ஒரு பொருளை ஓமையாக கூறுவது. எடுத்துக்காட்டு பொன்மழை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல. எங்கேயுமே நம்ம பொன்மழை பொழியறது கிடையாது. அதே மாதிரி குதிரைக்கு கொம்பு இருந்தது கிடையாது. இதை நம்ம இல்பொருள் ஓமையன்னு சொல்கிறோம். மொழியை ஆள்வோம். பின்னலாடை நகரம் திருப்பூர். மழைகளின் அரசி ஊட்டி. தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். மலைக்கோட்டை நகரம் திருச்சி. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. மாங்கனி திருவிழா காரைக்கால். மஞ்சள் மாநகரம் ஈரோடு. பூட்டு நகரம் திண்டுக்கல். தேரழகு நகரம் திருவாரூர். தமிழ்நாட்டின் தென்னெல்லை கன்னியாகுமரி. புலிகள் காப்பகம் முண்டந்துறை. பட்டாசு நகரம் சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். கர்மவீரர் நகரம் விருதுநகர். கலைச்சொற்கள். நாகரிகம் சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல். ஃபோக்லோர். அறுவடை. ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம். இரிகேஷன். அயல் நாட்டினர். ஃபாரினர். வேளாண்மை. அக்ரிகல்ச்சர். கவிஞர். பாய்ட். நெற்பயிர். பேடி. பயிரிடுதல். கல்டிவேஷன். உளவியல். அக்ரானமி. நன்றி.